இளவரசி இந்திரசேனாவும் மந்திரவாதி சோமனும். கங்க நாட்டை மச்சேந்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகள் இளவரசி இந்திரசேனா உலகிலேயே அழகான பெண்ணாய் இருந்தாள். அதனால் உலகில் உள்ள அத்தனை அரசர்களும் இளவரசர்களும் இளவரசியை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தார்கள். எனவே மச்சேந்திரன் கடலுக்கு நடுவே 1000 அடி உயரத்தில் ஒரு கோட்டையை கட்டி அதில் இளவரசியை வைத்திருந்தான். இளவரசிக்கு பணிபுரிய நூற்றுக்கணக்கான பணிப்பெண்களும் அந்த கோட்டையில் தங்கியிருந்தார்கள். அந்த கோட்டையில் உள்ளே நுழைய வாசலே கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் நிறைய இளவரசிக்கு தேவையான பொருட்களை அரண்மனையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்போது மச்சேந்திரனும் அரசி காயத்ரியும் உடன் வந்து மகளை பார்த்துவிட்டு சென்றார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் வரும்போதும் இந்திரசேனா அழுது புலம்புவாள். உலகத்தை பார்க்காமல் கோட்டையிலேயே எப்போதும் இருக்க என்னால் முடியவில்லை, எனவே என்னையும் அழைத்து சென்று விடுங்கள் என்று கேட்பாள். அதற்கு மகளே, சுயம்வரத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன, சீக்கிரமே இங்கிருந்து வெளியேறி விடலாம் என்று ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் இளவரசியை மணந்து கொள்ள இருக்கும் இளவரசனை எப்படி தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பத்திலேயே சுயம்வர போட்டியை தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். கங்க நாட்டுக்கு சோமன் என்ற மந்திரவாதி வந்தான். மந்திர தந்திர வித்தைகளில் கை தேர்ந்தவனாக அவன் 1000 தேவர்களை அடிமைகளாக வைத்திருந்தான். அவன் கூப்பிட்ட குரலுக்கு அவர்கள் ஓடி வந்து அவன் சொன்ன வேலையை செய்வார்கள். அவன் இந்திரசேனாவின் அழகை பற்றி கேள்விப்பட்டான். அவன் மனதில் ஒரு திட்டம் உருவானது. உலகிலே அழகான இளவரசியை காளிதேவிக்கு பலி கொடுத்து தான் பல நாளாக கனவு கண்டு கொண்டிருந்த வரத்தை பெற்றுவிட வேண்டும் என தீர்மானித்தான். அதற்காக கடல் நடுவே இருக்கும் கோட்டைக்கு எப்படி போவது என யோசித்தான். அந்த கோட்டை மந்திர தந்திரங்கள் பலிக்காதபடி முனிவர் ஒருவரால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய மந்திரமோ தந்திரமோ பலிக்காது என்பதால் சோமன் ஆத்திரமடைந்தான். இருந்தாலும் எப்படியாவது இளவரசியை கொண்டு வந்து விட வேண்டும் என தீவிரமாக யோசித்து தனக்கு ஒரு வழி காட்டும்படி மாயக்கண்ணாடியை தேய்த்தான். நாட்டின் வடக்கு பகுதியில் மகேந்திர மலையும் அதையடுத்து காந்தார மலையும் தெரிந்தது. அந்த மலைக்கு மனிதர்கள் யாருமே போக முடியாது. அந்த மலை உச்சியில் பாறை மீதுள்ள இந்திரஜால மரத்தில் அரண்டரண்ட பட்சி ஒன்று கூடு கட்டி குஞ்சு பொறித்திருப்பதை மாயக்கண்ணாடியில் பார்த்தான். அந்த குஞ்சுகளை கொண்டு வந்து விட்டால் அண்டரண்ட பட்சி தான் சொன்னபடி இளவரசியை கொண்டு வந்து விடும் என திட்டமிட்டான். தேவர்கள் இருவரை அனுப்பி காந்தார மலையின் அண்டரண்ட பட்சிகளின் குஞ்சுகளை கொண்டு வர செய்தான். அண்டரண்ட பட்சி ஒரு குடிசை வீடு அளவுக்கு பெரியது. ஒரு மனிதனை தன் அழகால் எளிதாக கவ்வி சென்று விடும். அவற்றுக்கு முக்காலமும் தெரியும். குஞ்சுகளை காணாத அண்டரண்ட பட்சி கடந்த காலத்தை தன் மனக்கண்ணில் பார்த்து சோமன் தன் குஞ்சுகளை கவர்ந்து சென்று வைத்திருப்பதை தெரிந்து கொண்டு மந்திரவாதியிடம் வந்தது. உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என் குஞ்சுகளை கவர்ந்து வந்திருக்கிறாய் என கேட்டது. அவன் கடல் நடுவே கோட்டையில் இருக்கும் இளவரசி இந்திரசேனா பௌர்ணமி அன்று மாலை கோட்டை மேல் தளத்துக்கு வருவாள். அவளை கொண்டு வந்து தந்தால்தான் உன் குஞ்சுகளை விடுவேன் என்றான். அண்டரண்ட பட்சி இளவரசியை தேடி பறந்து போனது. இளவரசியின் தோழி அபரஞ்சி பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு ஒரு கனவு கண்டாள். கனவில் இளவரசியை ஒரு மந்திரவாதி தேடுவதாகவும் கோட்டை மேல் தளத்தில் நிற்கும் இளவரசியை ஒரு ராட்சச பறவை வந்து தூக்கி செல்வதாகவும் கண்டு திடுக்கிட்டு விழித்தாள். அவள் உடலெல்லாம் நடுங்கியது. இளவரசி காணாமல் போனால் அரசர் 100 தோழிகளின் தலையையும் வெட்டி கொன்று விடுவார் என்று பயந்தாள். எனவே பௌர்ணமி அன்று மாலை தோழி மோகனாங்கியை கூப்பிட்டு இளவரசியின் முன்பாக உட்கார்ந்து வீணை இசைக்கும்படி சொன்னாள். மோகனாங்கியின் மோகன இசையை கேட்டால் இந்திரசேனா உலகத்தையே மறந்து சிலை போல உட்கார்ந்து விடுவாள். மோகனாங்கி தன்னுடைய வீணையுடன் இந்திரசேனாவின் முன்னால் சென்று வணங்கினாள். இளவரசி, சிறப்பு மிக்க இந்த பௌர்ணமி நிலவு நேரத்தில் உங்கள் முன்னால் சிறிது நேரம் வீணை இசைக்க விரும்புகிறேன் என்றாள். இளவரசியும் மகிழ்ச்சியோடு சரி என்றாள். மோகனாங்கி வீணை இசைக்க துவங்கினாள். இளவரசி மெல்ல மெல்ல சுயநினைவை இழந்து உலகையே மறந்து கற்சிலை போல உட்கார்ந்து விட்டாள். அபரஞ்சி இளவரசியின் உடைகளையும்
ஆபரணங்களையும் போட்டுக்கொண்டு கோட்டையின் மேல்தளத்திற்கு சென்றாள். வானில் மேகங்கள் இல்லாமல் முழு நிலா வைர தாம்பாளம் போல வானில் ஜொலித்தது. கடல் நீர் முழுவதும் வெள்ளியை கரைத்து ஊற்றியது போல நிலா வெளிச்சத்தில் மின்னியது. அப்போது வானிலிருந்து ஒரு ராட்சச பறவை மெல்ல அவளை நோக்கி வந்தது. அபரஞ்சி தன்னை மறந்து வீலென்று அலறினாள். அவளை தன் கால்களில் கவ்விக்கொண்டு பறந்தது அண்டரண்ட பச்சி. அபரஞ்சியின் அலறலை கேட்டதும் மோகனாங்கி ஸ்வரத்தை தவறவிட்டாள். இளவரசி திடுக்கிட்டு சுயநினைவுக்கு வந்தாள். கோட்டை மேல்தளத்துக்கு ஓடினாள். அங்கே வெகு தூரத்தில் ஒரு பறவை அபரஞ்சியை தூக்கி செல்வதை பார்த்து மயங்கி விழுந்தாள். அவள் பின்னால் ஓடி வந்த தோழிகள் எல்லோரும் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தனர். மயக்கம் தெளிந்து எழுந்த இளவரசி கோட்டையில் தனியாய் இருக்கும் தன்னுடைய விதியை நினைத்து மனம் உடைந்தவளாய் அங்கிருந்து கடலில் குதித்து விட்டாள். மோகனாங்கியின் வீணை இசைக்கு மயங்கி கடலுக்கு அடியில் இருந்த பாதாள லோகத்தில் இருந்து திமிங்கலத்தின் மீதேறி வந்திருந்த சயந்தன் என்பவன் கடலில் குதித்த இளவரசியை தாங்கி பிடித்து அவளை பாதாள லோகத்துக்கு கொண்டு போனான். பாதாள லோகத்து அரசன் சுகந்தன் இளவரசியின் மயக்கத்தை தெளிவித்து அவள் கதையை கேட்டான். பிறகு, பெண்ணே, உன்னுடைய பிரச்சனை தீர நீ மாயலோகத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே அவரவர் விருப்பப்படி உடலை வடிவமைத்து மாற்றிக்கொள்ளலாம். நீ அங்கே சென்று எளிமையான சாதாரண அழகுடையதாக உன் உடலை மாற்றிக்கொண்டால் நீ கடல் கோட்டை காவலில் இருந்து தப்பிக்கலாம் என்றான். இளவரசியும் அதற்கு சம்மதித்தாள். அவளை ஒரு விசித்திர கம்பளத்தில் ஏற்றி 10,000 கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் மாயலோகத்துக்கு அனுப்பி வைத்தான். இதற்கிடையே அண்டரண்ட பச்சி தூக்கி வந்த அபரஞ்சியை மந்திரவாதி சோமன் காட்டில் இருக்கும் காளிதேவி கோவிலுக்கு கூட்டி போனான். அங்கிருந்த அருவி நீரில் குளிக்க சொன்னான். சந்தனத்தை பூசி குங்குமம் இட்டு கொள்ள சொன்னான். அவளுக்கு அரளி பூமாலை அணிவித்து காளி கோவிலுக்கு அழைத்து போனான். அபரஞ்சி துளி கூட கலங்காது மந்திரவாதி சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து அவன் பின்னால் சென்றாள். அவளை காளி கோயிலின் முன்னால் உட்கார வைத்து மந்திர உச்சாடனங்கள் செய்து உக்கிர பூஜை செய்தான். பின் அவளை பலிபீடத்தில் தலையை வைக்க சொல்லி ஒரே வெட்டில் தலை துண்டித்து விழ செய்து காளி தேவிக்கு பலியிட்டான். அப்போது காளி தேவி அவன் முன்னால் தோன்றினாள். சோமா தன் தோழிகளையும் இளவரசியையும் காக்க தன் உயிரை துச்சமாக மதித்து வந்த இந்த அபரஞ்சியின் உன்னத பலியில் நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றாள். மந்திரவாதி திடுக்கிட்டு குழம்பி போனாள். அப்படியானால் தான் கொண்டு வந்தது இளவரசி இல்லை என அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. என்றாலும் காளி தேவி தனக்கு வரம் தர முன் வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தவனாய் காளியிடம், தாயே, உலகில் யாரும் அடைய முடியாத பெருஞ்செல்வம் எனக்கு வேண்டும் என கேட்டான். காளி தேவி கலகலவென சிரித்து கொண்டு, சோமா, நீ கேட்ட வரத்தை உனக்கு தந்தேன். அதோ நாட்டின் எல்லையில் இருக்கும் மகேந்திர மலைக்கு அப்பால் யாராலும் செல்ல முடியாத காந்தார மலை தெரிகிறதல்லவா? இந்த 2 மலைகளுக்கும் இடையே இருக்கும் பள்ளத்தாக்கு முழுவதையும் தங்கத்தாலும் வைரத்தாலும் நவரத்தினங்களாலும் நிரப்பித் தருகிறேன், போதுமா என்றாள். சோமன் மிகவும் மகிழ்ந்து, போதும் தாயே, போதும் என்றான். காளி அபரஞ்சியின் ஆன்மாவை பார்த்து, மகளே, உன் உடல் இங்கேயே கிடக்கும். உன் தோழி இளவரசியின் கைகள் உன்மேல் படும்போது நீ பழையபடியே உயிர் பெறுவாய் என வரம் தந்து காளி தேவி மறைந்தாள். சோமன் தன்னை மகேந்திரகிரியின் உச்சிக்கு கொண்டு போகும்படி அடிமை தேவர்களிடம் கட்டளையிட்டான். அவர்கள் அவனை தூக்கிச் சென்று மகேந்திர மலையின் உச்சியில் விட்டார்கள். அதற்கு அப்பால் காந்தார மலை வரை கொட்டி கிடந்த தங்கங்களும் வைரங்களும் கண்களை குருடாக்கும்படி வீசிய ஒளியை கண்டு அவன் பேரானந்தத்தோடு சிரித்தான். இதற்கிடையே காட்டுக்கு வேட்டைக்கு போன வேடர்கள் காளி கோயிலின் முன்னால் கிடந்த அபரஞ்சியின் உடலை பார்த்தார்கள். பலியிட்டு பல நாள் ஆகியிருந்தாலும் உடல் கெடாமல் கற்சிலை போல் இருந்ததால் அது ஏதோ தெய்வம் என வணங்கினார்கள். அருகில் சிதறி கிடந்த அவளுடைய ரத்தம் குங்குமமாய் மாறியிருந்தது. அதை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டார்கள். ஊருக்குள் போய் விவரத்தை சொன்னார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாய் கோவிலுக்கு வந்து அபரஞ்சியின் உடலை வணங்கி அவள் இரத்த குங்குமத்தை இட்டு சென்றார்கள்.
மாயலோகம் சென்ற இளவரசி இந்திரசேனா அங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னை விட பேரழகோடு இருப்பதை கண்டு வியந்தாள். சொல்ல போனால் மாய உலகில் இருந்த ஒரே அழகற்ற பெண் இந்திரசேனாதான். அங்கே உடல்களை வடிவமைத்து தரும் ஒரு மாளிகையை இளவரசி கண்டுபிடித்து சென்றாள். தன் உடலை மாற்றித் தரும்படி கேட்டாள். அவர்கள் நூற்றுக்கணக்கான அழகிய வடிவங்களை காட்டி இதில் எப்படி மாற்றலாம் என கேட்டார்கள். அவள் தோழி அபரஞ்சியை நினைத்து கொண்டாள். தோழியை ராட்சச பறவை தூக்கி போய்விட்டதால் அவளைப் போல மாறி அவள் பெற்றோருக்கு ஆறுதலாய் எளிமையாய் இருக்க விரும்பினாள். எனவே தன்னை அபரஞ்சி போல மாற்றும்படி கேட்டு அபரஞ்சியின் உருவத்தை வரைந்து காண்பித்தாள். அவள் கேட்டபடியே அவள் உடல் மாற்றப்பட்டது. இளவரசி இப்போது அபரஞ்சியை போலவே இருந்தாள். விசித்திர கம்பளத்தில் ஏறி பூமிக்கு வந்து சேர்ந்தாள். அபரஞ்சியாக தோழியின் வீட்டிற்கு போனாள். அவள் அப்பா அம்மா அவளை கட்டி கொண்டு அழுதார்கள். மகளே, உன்னை அண்டரண்ட பச்சி எங்கே கொண்டு போனது என்று கேட்டாள். அவள், எனக்கு தெரியாது, எங்கேயோ ஒரு காட்டில் போட்டுவிட்டது. நான் பல நாட்களாக அலைந்து திரிந்து வந்து சேர்ந்தேன் என்றாள். இளவரசிக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். உன்னை அண்டரண்ட பச்சி தூக்கி கொண்டு போய்விட்டதால் மனம் முடிந்து போன இந்திரசேனா கடலில் குதித்து விட்டாள். அரசர் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அடுத்த மாதம் கடல் கோட்டைக்கு போன போதுதான் விஷயம் தெரிந்தது. அவர் தோழிகள் அனைவரையும் கப்பலில் ஏற்றி ஊருக்கு கூட்டி வந்து விட்டார். கோட்டையையும் இடித்து தள்ளிவிட்டார் என்றாள். இதை கேட்டு அபரஞ்சியின் உருவத்தில் இருந்த இளவரசி மிகவும் மகிழ்ந்தாள். அபரஞ்சியின் பெற்றோர்கள் காட்டில் தலைவேறு உடல் வேறாய் கிடக்கும் குங்கும தேவியின் கோவிலுக்கு அவளை கூட்டி சென்றார்கள். இளவரசி அபரஞ்சியின் பாதத்தை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டாள். உடனே தனியாய் கிடந்த தலை வந்து உடலில் ஒட்டி கொண்டது. அபரஞ்சி தூக்கத்தில் இருந்து எழுபவளைப் போல எழுந்து உட்கார்ந்தாள். அப்போதுதான் பெற்றோர்களுக்கு அவள் தன் மகள் அபரஞ்சியை போலவே இருப்பதை கவனித்தார்கள். அபரஞ்சி தன்னுடைய உருவில் இருந்த இளவரசியை வணங்கினாள். இளவரசி, உங்களுக்கு நன்றி என்றாள். இந்திரசேனா திடுக்கிட்டு, நான் இளவரசி இல்லை, அபரஞ்சி என்றாள். அபரஞ்சி சிரித்து கொண்டே, இளவரசி வந்து தொட்டால் எனக்கு மீண்டும் உயிர் வரும் என காளி தேவி சொல்லி இருக்கிறார். எனவே நீங்கள் தான் இளவரசி, எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் என் உருவத்தில் இருக்கிறீர்கள் என்றாள். இளவரசி வேறு வழி இல்லாமல் நடந்தவற்றை எல்லாம் சொன்னாள். அப்படியானால் கம்பளத்தில் ஏறி மாயலோகம் சென்று உங்கள் சுய உருவத்தை பெற்று வாருங்கள் என்றாள். ஆனால் இளவரசி அந்த உருவத்திற்கு மீண்டும் மாற பயந்தாள். என்ன செய்வது என எல்லோரும் யோசித்தார்கள். அப்போது அபரஞ்சி ஒரு யோசனை சொன்னாள். விசித்திர கம்பளத்தில் ஏறி பாதாள லோகம் சென்றால் பாதாள லோகத்து மன்னன் சுகந்தன் ஏதாவது யோசனை சொல்வார் என்றாள். இருவரும் பாதாள லோகம் சென்றார்கள். அவர்கள் கதையை கேட்ட சுகந்தன் கடகடவென சிரித்தார். திரும்பவும் மாயலோகத்திற்கு சென்று சுய உருவத்தை அடைய எந்த தடையும் இல்லை. அழகிய பெண்கள் நிறைந்த அந்த உலகின் இளவரசன் விஞ்சயன் செயற்கையாய் உருவாக்கப்பட்ட போலி அழகுகளால் மனம் சலித்து போய் சாதாரண அழகில்லாத ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என தவம் இருக்கிறான். அந்த கிரகம் முழுவதையும் சல்லடை போட்டு தேடினாலும் அவன் கேட்பது போல சாதாரண பெண் யாரும் இல்லை. எனவே மாயலோக அரசர் சுமத்திரன் மிகுந்த கவலையில் இருக்கிறார். உன் சுய உருவத்தை அடைந்து விட்டால் ஒருவேளை மாயலோக இளவரசன் விஞ்சயன் உன்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்று இளவரசியிடம் யோசனை கூறினார். இதை கேட்ட அபரஞ்சிக்கு கடுமையான கோபம் வந்தது. யாரோ ஒரு அழகில்லாத பெண்ணை திருமணம் செய்ய தவம் இருக்கும் ஒருவனுக்குத்தான் இளவரசி சரியாய் இருப்பாள் என சொல்வதா என நினைத்து, உலகிலேயே அழகான பெண்ணான எங்கள் இளவரசியை எப்படி நீங்கள் அழகற்ற சாதாரண பெண் என சொல்லலாம் என அரசனிடம் சண்டைக்கு போனாள். இந்திரசேனா அவளை பார்த்து வாய்விட்டு சிரித்தாள். அவள் கோபம் தணியாதவளாய் தான் அந்த மாயாலோகத்திற்கு வரப்போவதில்லை என்றாள். அவளை அங்கேயே விட்டுவிட்டு அரசரும் இளவரசியும் விசித்திர கம்பளத்தில் ஏறி மாயலோகம் சென்றார்கள். ஏற்கனவே தன் உருவத்தை மாற்றி தந்த இடத்துக்கே மீண்டும் சென்று இளவரசி தன் உருவத்தை பழையபடி மாற்றிக்கொண்டாள். அவளை மாயலோக அரச சபைக்கு கூட்டிச் சென்று அரசனிடம் விவரத்தை சொன்னார் சுகந்தன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராய் அவர்களை இளவரசன் விஞ்சயனிடம் கூட்டிச் சென்றார். இளவரசியை பார்த்ததும்
விஞ்சயன் அவளை மணந்து கொள்ள உடனே சம்மதம் தெரிவித்தான். அங்கேயே திருமணத்தை முடித்துக்கொண்டு மூவரும் பாதாள லோகம் திரும்பினார்கள். விஞ்சயனை பார்த்த பின் அபரஞ்சியின் கோபம் தணிந்தது. சுகந்தனுக்கு நன்றி கூறிவிட்டு அபரஞ்சியையும் கூட்டிக் கொண்டு இளவரசி அரண்மனை திரும்பினாள். கங்க தேசத்து மன்னன் மச்சேந்திரன் தன் மகள் மாயலோகத்து இளவரசனை திருமணம் செய்து கொண்டு வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தவராய் அவர்களை பல நூறு இசைக்கலைஞர்கள் இசை முழக்க வரவேற்றார். இதற்கிடையே ஒரு பள்ளத்தாக்கு நிறைய செல்வத்தை பெற்ற மந்திரவாதி சோமன் அந்த செல்வத்தை என்ன செய்வது என தெரியாமல் அதை விட்டு எங்கேயும் போகவும் முடியாமல் மலையிலேயே காவல் காத்து கிடந்ததால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. தங்க வைர செல்வ குவியலை பற்றிய நினைவு மறந்து போய்விட்டது. மலையை விட்டு இறங்கி ஊருக்குள் திரும்பி வந்தான். அவனிடம் அடிமைப்பட்டிருந்த தேவர்கள் எல்லாம் விடுதலை பெற்று தங்கள் உலகங்களுக்கு திரும்பினார்கள். காளி தேவியின் மாயையினால் பள்ளத்தாக்கில் நிறைந்திருந்த செல்வம் மண்ணுக்குள் சென்று மறைந்தது. மந்திரவாதி சோமன் ஆடு மேய்ப்பவர்களுடன் சேர்ந்து ஆடிப்பாடி அவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டு அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாய் இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.